மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய, ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாக இது உங்களுக்கு அமையும். குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகளும் பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய வகையில் அமைப்புகள் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று சோதனை மிகுந்த தினமாக இருப்பதால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலுமே சிறு சிறு தடைகள் ஏற்படும், முழுமையடையாமல் போகலாம். கவனமாக செயல்படுங்கள். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பகையாகவோ தடையாகவோ இருந்த சில விஷயங்களால் பிரச்சனைகள் என்பது உருவாகலாம். அதனால் பிரச்சனைகள், அதிகப்படியான பிரச்சனைகளை விலைக்கு வாங்காமல் எந்த பிரச்சனையிலும் தலையிடாமல் இருந்தாலே அது ரொம்ப விசேஷம். கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சில தடைகள் எல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன. ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று சுலபமான தினம். நினைத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்க முடியும். முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். சிறு சிறு தவறுகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் திருமணம் போன்ற விஷயங்கள், காதல் போன்ற விஷயங்களால் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் சில நல்ல நிகழ்வுகளை கொண்ட தினமாக இது அமையுது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீஷ நட்சத்திரங்களுக்கு சற்று கவனமாக செயல்பட வேண்டும். திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக அமையும். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலிலும் சற்று கவனமாக செயல்பட நன்மைகள் ஏற்படும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினம்தான். எடுத்த காரியங்களிலெல்லாம் சற்று பாட்டுப்பட்டு வெற்றியை பெறக்கூடிய தினம். ஆனாலும் அந்த வெற்றி என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அனுகூலமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினம். பூச நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம், இணக்கமான சூழல் நிலவும். ஆயில்ய நட்சத்திரங்களை பொறுத்தவரை தடைகள் எல்லாம் நீங்கி நன்மைகளை பெரிய அளவில் தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும். சற்று கடுமையான உழைப்பு இருக்கும், செலவுகள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய வகையில் சூழல்கள் அமையலாம். இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரங்களுக்கு சற்று சோதனை மிக்க தினமாகத்தான் இது அமையிறது. ஆனால் இந்த நாளில் சற்று கவனமாக உங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். பூர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலுமே நல்ல வெற்றிகளும் சந்தோஷங்களையும் தரக்கூடிய தினமாக இது அமையும். உத்திர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு சேரும். நண்பர்களால் உதவிகள் ஏற்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், இந்த ஷேர் ட்ரேடிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடுத்தால் லாபகரமான ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில்
சிறு சிறு தடைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, கவனமாக செயல்படுங்கள். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம், லாபத்தை தரக்கூடிய தினமாகத்தான் அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும்பொழுது சற்று எச்சரிக்கையாக செயல்படுங்கள். எந்த விஷயத்திலும் கவனம் தேவை. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும், சிறப்பான செயல்பாடுகள் வெளிப்படும். இதில் இருக்கிற நட்சத்திரம்னு பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் படிப்படியான ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமாக ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான ஒரு சூழல், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், தன விருத்தி, தன லாபம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் உண்டு, கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். தேவையில்லாத அதிகப்படியான விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து பார்த்தா அதிகப்படியான ஒரு முயற்சிகள் தேவைப்படும், கவனமாக செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள், தேவையில்லாத செலவுகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் கவனமாக செயல்படுங்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பிரச்சனைகள் ஏற்படலாம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவும் ஒரு சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்ததை விட சில விஷயங்கள் சுலபமாக முடிவதையும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு லாபகரமான நண்பர்களால் உதவிகள் பெற்று அதனால் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையிலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேரக்கூடிய வகையிலும் இருக்கக்கூடிய தினமாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்டகரமான தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும், கவனமாக செயல்பட வேண்டும். பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று அனுகூலமான தினம், ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்றவைகளெல்லாம் வரக்கூடிய ஒரு தினமாக அமைஞ்சிருக்கு. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் ஏற்படலாம், சற்று கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் வந்து ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கும். குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில முக்கியமான செலவுகளை மேற்கொள்ள வேண்டி வரும். தொழிலதிபர்கள் போன்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா சில முக்கியமான செலவுகள் ஏற்படும். அப்படிப்பட்ட செலவுகள் வந்து ஒரு ஆதாயபூர்வமான ஒரு நல்ல செலவுகளாகத்தான் அது ஏற்படும். அதனால் உங்களுக்கு வந்து நன்மைகள் ஏற்படும். ஒரு நீண்ட கால வெற்றிகளை தரக்கூடிய வகையில் அது அமையலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், கவனமாக செயல்பட வேண்டும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தினம், வெற்றிகரமான ஒரு தினமாக இது அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக செயல்படுங்கள். அவசரத்தில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரலாம், நிதானமாக செயல்படுங்கள். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும். சில பிரயாணங்களை திட்டமிட்டால் அது நல்லபடியாக நடக்கும். அதிர்ஷ்டம் என்பது ரொம்ப சிறப்பாக வேலை செய்கிறது. இந்த தினத்தில் நீங்கள் குறிப்பாக திருமாலை வழிபட நல்ல ஒரு விருத்தி ஏற்படும்.
இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான தினம், தன வரவை தரக்கூடிய தினம், குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் ஏற்படுறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் செய்கிற காரியத்தில் நம்மால் இது இயலுமா அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நீங்கள் செயல்பட வேண்டும். சில நேரங்களில் தகுதிக்கு மீறி சில விஷயங்களை நாம் கையாளும் பொழுது பிரச்சனைகள் ஏற்படலாம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். சில தடைகள், சில பிரச்சனைகள் இதெல்லாம் நம்மையும் அறியாமல் ஏற்பட்டுவிடும். கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் முடிவெடுக்கும் பொழுது சற்று தள்ளி வைப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தடைகளும் தாமதங்களும் தவிர்க்க முடியாமல் இருக்கலாம். கவனமாக செயல்படுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு நன்மைகளை தரக்கூடிய, அனுகூலங்களை தரக்கூடிய நல்ல தினம். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டகரமான நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கும் அமையும்.